நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் நம்பர்ஸ் கம்மியாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். சரிங்களா, அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து என்ன வேணுமோ அது எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருப்போம். ரெகுலராக வந்து நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி இன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, எக்ஸாம் டைமில் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு அந்த இன்ஸ் தான் வந்து யூஸ் ஆகும். நீங்கள் திரும்ப வந்து உங்களால் வந்து வீடியோ பார்க்க முடியுமான்னு கேட்டால் அது உங்களுக்கு வந்து டைம் வந்து கிடைக்காது. சரிங்களா, நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள். ஒலிம்பிக் போட்டி பற்றி தவறான கூற்று வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். 33வது ஒலிம்பிக் போட்டி 2024 பாரிஸ் நகரில் நடைபெற்றது. சரிங்களா, இது பார்த்திங்கன்னா சரியாக தான் இருக்குது. சரிங்களா, அவங்க தவறான கூற்று தான் வந்து கேட்டிருக்காங்க. 33வது ஒலிம்பிக் போட்டி வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பாரிஸில் வந்து நடந்துச்சு. சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா 34வது ஒலிம்பிக் போட்டி 2028ஆம் ஆண்டு வந்து நடக்க போகுது. இதுவும் வந்து கேட்கலாம். 34வது ஒலிம்பிக் போட்டி வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அமெரிக்கா லாஸ் ஏஞ்சலஸ் நகரம் இருக்குது. அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல் அந்த நகரத்தில் தான் வந்து நடக்க போகுது 2028. சரிங்களா, அடுத்து பாருங்கள். ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட் விளையாட்டு முதன்முறையாக இடம்பெறும் ஆண்டு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2028 ஒலிம்பிக் போட்டி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து முதல் முறையாக வந்து ஒலிம்பிக் போட்டியில் வந்து கிரிக்கெட் விளையாட்டை வந்து சேர்க்க போகிறாங்க. சரிங்களா, அது எந்த ஒலிம்பிக் போட்டின்னு பார்த்துக்கோ 2028ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடக்க போகிற லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் நடக்க போகிற அந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து கிரிக்கெட் போட்டியை வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அடுத்து பாருங்கள். ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த இந்திய அரசு உரிமை கோரியுள்ள ஆண்டு வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2036. ஒலிம்பிக் போட்டியை வந்து நம்ம இந்தியாவில் வந்து நம்ம நடத்துகிறோம், எங்களை நடத்துறதுக்கு வந்து அந்த பர்மிஷன் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள். 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு துப்பாக்கி சுடும் பிரிவில் வரும் ஈஷா என்ற 2 இந்தியர் தகுதி பெற்றுள்ளனர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சரியாக தான் இருக்குது. இந்த 4 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, 5 பாயிண்ட் இருக்குது. இந்த 5 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம் ஒலிம்பிக் போட்டியை பற்றி. நல்லா படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா, மத்திய அரசு தேர்தல் பத்திரம் அறிமுகப்படுத்திய ஆண்டு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 2017 தான் வந்து தேர்தல் பத்திரம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து உச்சநீதிமன்றம் கேஸ் போட்டு இதை வந்து தேர்தல் பத்திரம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள். மத்திய அரசின் தேர்தல் பத்திர சட்டம் செல்லாது என தீர்ப்பளித்து தேர்தல் பத்திரத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்த ஆண்டு வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2024 தான் வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்தல் பத்திர திட்டம் அரசமைப்பு சட்ட சரத்து 19(1)A மீறி உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் தான் வந்து முக்கியம். இந்த தேர்தல் பத்திரம் வந்து எந்த சட்ட திருத்தத்தை வந்து மீறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 19(1)A. சரிங்களா, அதை மீறி இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் பத்திரத்தை வந்து உச்சநீதிமன்றம் வந்து ரத்து செஞ்சுருப்பாங்க. சரிங்களா, அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நமக்கு இந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து போதும். இதில் இருக்க டேட்டாஸ் வந்து நீங்கள் நல்லா பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அந்த தேர்தல் பத்திரம் பற்றி இது ரீசெண்டாக இது வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் போட்டி இதையும் வந்து நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். சரிங்களா, ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தாலுமே கூட அதில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம நிறைய வந்து கொடுப்போம். சரிங்களா, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.